ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட் நான் பார்க்க போற படம் 2013 ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் படமாக, ஒரு வெனிசுலா ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன தி ஹவுஸ் அட் தி எண்ட் ஆஃப் டைம். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டு கிடக்கிற தன்னுடைய கணவர், மாயமாகி போகிற தன்னுடைய மகன், இந்த ரெண்டு காரணத்துக்காக போலீஸால கைது செய்யப்படுற படத்துடைய கதாநாயகி. இதற்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல ஆக்சுவலி படத்துடைய கதையே 1981 நடக்கிறதாக நமக்கு காமிக்கப்படுது. படத்துல நம்ம ஹீரோயினுடைய பேரு துல்சி. இவங்களுக்கு ஜுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, லியோ அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே இவங்களுடைய வீட்டுல ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் அடியெல்லாம் பட்டிருக்கு முகத்துல. இவங்க பக்கத்துல ஒரு கண்ணாடி அப்படி சுக்கு சுக்கா சில்லு சில்லா நொறுங்கி போய் கிடக்கு. இவங்க அப்பதான் சுயநினைவு வந்து அந்த வீட்டுல எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா இவங்க வீட்டுல டவுன் ஸ்டேர்ஸ்ல ஒரு சின்ன ஒரு பாதாள அறை மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்காக கையில ஒரு அரிக்கன் விளக்கை எடுத்துக்கிட்டு, அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, அதுக்காக வேகமா அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு அந்த படியில இறங்குறாங்க. கீழே போய் பார்த்தா இவங்களுடைய கணவன் நெஞ்சில கத்தியில குத்தப்பட்டு அங்கேயே இறந்து கிடக்காரு. அந்த சடலம் எந்த இடத்துல கிடக்கோ அதுல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல இவங்களுடைய பையன் பயந்து போய் நிக்கிறான். இவங்க கீழே போய் அவங்க ஹஸ்பண்ட பார்த்த உடனே, நீ ஒன்னும் பயப்படாத, அம்மா இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ அம்மாட்ட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பையன் அம்மா கிட்ட வரலான்னு ஒரே ஒரு எட்டு தான் அப்படி முன்னாடி கால் எடுத்து வைக்கிறான். அவனுக்கு பின்னாடி ஒரு இருட்டான அறை ஒண்ணு இருக்கு. அந்த அறையுடைய கதவு திறந்து கிடக்கு. அந்த அறைக்குள்ள இருக்க ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அந்த பையனை அப்படியே அந்த ஸ்பாட்லயே அவனை உள்ள இழுத்துட்டு போயிருது. அவன் காத்தோட காத்தா மாயமாக மறைஞ்சு போனான். இவங்க வேகமா அந்த பையன் எந்த ரூமுக்குள்ள போனானோ அந்த ரூம்ல வேகமா லைட்டை போட்டு அந்த அரிக்கன் விளக்கு எடுத்து உள்ள போறாங்க. போனா அங்க யாருமே இல்லை. இவங்க உடனே போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வருது. ஆனா இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய நெஞ்சில அந்த குத்தப்பட்டு இருந்தது இல்லையா ஒரு கத்தி, அதுல உங்களுடைய கைரேகை தான் இருக்கு. அதனால இந்த காரணத்திற்காகவும் உங்க மகன் திடீர்னு மர்மமா காணாம போயிட்டான் காத்தோடங்கிறீங்களே, அந்த காரணத்துக்காகவும் உங்களை தான் நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி வைக்கிறாங்க. இவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்படுது. 30 வருஷம் கழிச்சு கதை இப்ப போகுது. இந்த 30 வருஷம் கழிச்சு நீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 வயசு ஆகி போச்சு. அதனால இனிமேலும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தர்றோம். நீங்க வேணும்னா உங்களுடைய வீட்டிலே இருந்துக்கலாம். 2 போலீஸை செக்யூரிட்டி மாதிரி நாங்க போடுறோம். உங்களுடைய அந்த மீதி வாழ்க்கையை நீங்க அந்த வீட்டிலேயே கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போறாங்க. இப்ப 70 வயசு பாட்டியாக அந்த வீட்டுக்குள்ள வந்த அந்த அம்மாவுக்கு 30 வருஷம் கழிச்சும் அந்த வீட்டுல பல மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே. நான் ஒரு சில படங்களுக்கு, உதாரணத்துக்கு இந்த படமாகட்டும், த ஹேண்ட்மெய்டன் படமாகட்டும், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணும் போதே நான் சொல்லுவேன், இந்த படம்லாம் ஒரு 2 மணி நேரம் படம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 1 மணி நேரம் படத்தை கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே இவங்க ஃபைனலா என்னதான் சொல்ல வராங்க, இந்த கதை நல்லா இருக்குமா இருக்காதா, ஒரே வளவலா குளவலான்னு இருக்கு, எங்கேயுமே ஒண்ணுமே புரியாத மாதிரியே போகுது அப்படிங்கிற மாதிரியே அந்த கதைக்களம் நகரும். ஆனா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பாதியா விட்டுட்டு அப்படியே போனாங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டாக ஜாயிண்ட் அடிச்சு பின்னாடி இருக்க சீன்ஸோட முடிச்சு போட்டு ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துவாங்க. அப்படி ஒரு படம் தான் இந்த படம். 2வது விஷயம், இந்த படத்துல அந்த துல்சி அப்படிங்கிற அந்த கதாநாயகி ரோலை எடுத்து நடிச்ச ரூதி ரோத்ரிகஸ், அந்த ஹீரோயின் அவ்வளவு சூப்பராக பண்ணிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க இல்லாத ஃப்ரேம்ங்கிறதே அந்த படத்துல வந்து ஒரு 2-3 ஃப்ரேம் வச்சுட்டா பெரிய விஷயம். கம்ப்ளீட் படத்திலையும் அவங்க இருப்பாங்க. அவ்வளவு ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ். 3வது விஷயம், இந்த படம் ஒரு ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல எடுக்கப்பட்ட வெனிசுலாவுடைய படம். ஆனா வெனிசுலால இது ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு தான் அவங்க ப்ரமோட் பண்ணிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த அளவுக்கு இந்த படம் ஹாரர் மூவின்னு நான் சொல்ல மாட்டேன். இது டெஃபினட்டா ஒரு மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் த்ரில்லர். சோ சஸ்பென்ஸ் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் விரும்பி பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும். அப்படிதான் அந்த படமும் இருக்கு. அடுத்த விஷயம், இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. ஏன்னா முதல்ல ஒரு குடும்பத்துல ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு கடைசியில வயசாகி 70 வயசு பாட்டியா இப்ப காமிக்கிறாங்க. சோ அப்ப முதல்ல காமிக்கும் போது 1981 கதைக்களம் நடக்கிறதாக காமிக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் 30 வருஷம் கழிச்சு படம் இங்க வருது.
இந்த 2 பீரியடுக்கான அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அவங்க சினிமோட்டோகிராஃபிலே அவ்வளவு நேர்த்தியாக காமிச்சிருக்காங்க. 1981 என்ன மாதிரி இருக்கும், அவங்களுடைய கலர் டோன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் இந்த படம் கொஞ்சம் இருட்டில் எடுக்கப்பட்டனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு டார்க் டோனு, அதுலேயும் ஒரு கலர் டோனு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்திருப்பாங்க அந்த 81க்கான சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி பல விருதுகளை இந்த படம் வென்றிருக்கு. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்காக இந்த படத்துடைய ஹீரோயின் தான் வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் டைரக்டர் வாங்கியிருக்கு, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி வாங்கியிருக்கு, பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் வாங்கியிருக்கு. ஹீரோயினுடைய பையனாக அந்த லியோங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஒரு நடிகர், அவரு பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு எல்லாருமே அவங்களுடைய வேலையை ரொம்ப நேர்த்தியாக இந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா, இதனுடைய ரீமேக் ரைட்ஸை 2016லயே ஒரு அமெரிக்கன் கம்பெனி வாங்கியிருக்கு அவங்க எடுக்கலான்னு. ஆனா 2017ல கொரியாலேயே இந்த படத்தை ஹவுஸ் ஆஃப் தி டிஸப்பியர்ட் அப்படிங்கிற பேர்ல எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பல லாங்குவேஜ்ல எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்ச ஒரு படம் தான் இது. அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான படம் தான். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எதுவுமே கிடையாதுங்க. தாராளமாக நீங்க ஃபேமிலியோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம், முதல்ல 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போற வரைக்கும் உங்களுக்கு இவங்க என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு புதிராகவே இருக்கும். பின்னாடி 45 நிமிஷம் தான் அந்த படத்தை கம்ப்ளீட்டாக எல்லாம் எடிட்டிங்ல பர்ஃபெக்டா ஒட்டியிருப்பாங்க. அற்புதமான ஒரு படம் இது. இந்த படத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து மகிழுங்கள். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.